ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவதாக நம்ம லவ் பெல்லை பத்தி பார்க்க போறோம். லவ் பெல் பாத்தீங்கன்னா வருகிற 28ஆம் தேதி உரிமை மீட்கும் போராட்டம் சொல்லிட்டு போறாங்க. அதாவது திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா மக்கள் மாட்டிட்டு இருக்காங்களா, அவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக உரிமை மீட்கும் போராட்டம் நடத்த போறாராம். அதை 100 தொகுதிகளில் ஃபர்ஸ்ட் முதல் கட்டமா முடிக்க போறத சொல்லிக்கிறாரு. ஐயா, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். நீங்க பிஜேபி கிட்ட கூட்டணி வைக்க போறீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க எதுக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டீங்கன்றது முதல் கொண்டு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க பிஜேபி கிட்ட கூட்டணி வச்சீங்கன்னா, பிஜேபி தானே தமிழனுடைய உரிமையே பறிச்சு வச்சுட்டு இருக்கு. அது கூட போய் கூட்டணி வச்சு நீங்க என்ன உரிமை மீட்கும் போராட்டம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மிஸ்டர் லவ்பெல் அவர்களே, உங்க அப்பாக்கே உங்களை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கான். எப்படி? உங்க அப்பாக்கே உங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கான். போயிட்டு அதை போய் பாருங்க. உங்க அப்பாவுக்கு உங்க கூட பேசுறதுக்கு விருப்பமே இல்லையா. உங்களை ஆளாக்கி விட்டது யாரு? நைனா தானே உங்களை எம்பி ஆக்குனாரு. நீங்க நைனாக்கே அப்படி பண்றீங்கன்னா என்ன அது? எவ்வளவு இந்த பதவி வெறி பண வெறி, ஏன் இந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சி அலைகிறீங்க? இதெல்லாம் தப்பு இல்ல. அது ஏன் காசு பொட்டிய பார்த்தாலே என்ன வேணா பண்ற அளவுக்கு போறீங்கன்னா அது எப்படி? இது உங்க அப்பாவே எல்லாம் பண்ணாரு. உங்க அப்பாக்கே உங்க அப்பா 85 வயசு ஆயிடுச்சு. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இன்னும் புரியல எனக்கு. இது இந்த அளவுக்கு ஒரு பதவி வெறியா வேணுமா? அப்பா கூட இந்த ஒரு வெறி வேணுமா உங்களுக்கு? வெரி பேட். நீங்க போயிட்டு உரிமை மீட்கும் போராட்டம்லாம் போகாதீங்க. ஏன்னா உங்க அப்பாக்கே உங்களை பிடிக்கல, மக்களுக்கு உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பில்லை ராஜா. நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவு இருக்கு. ஏன்னா படிச்ச மாணவிகளே ஒரு நடிகனை ரசிகனாக பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய அப்படியே ஒரு இது பண்ணிட்ட மாதிரி அவரை கொண்டாடுறீங்களே, இதுதான் ஏத்துக்க முடியல. அதாவது நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒண்ணு பேசுறது பாருங்களேன் ஒரு நிமிஷம். உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட குழந்தைங்க, வருங்கால எதிர்காலத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நல்ல கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும். அதுக்கு நல்ல கவர்மெண்ட் வேணும். நல்ல கவர்மெண்ட்டுக்கு நல்ல தலைவன் வேணும், நல்ல தளபதி வேணும். உங்களுக்கே தெரியும். பட் எங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. பீப்புள் கையிலயும் அண்ணா உங்க கையிலயும் பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னா நல்ல கவர்மெண்ட் அமையணும், நல்ல கவர்மெண்ட் அமையணும்னா ஒரு நல்ல தலைவன் அமையணுமா? எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி இந்த மாணவி பேசுறாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 65% ஆஃப் மாணவர்கள் எங்க படிக்கிறாங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிறாங்க. வருடம் பாத்தீங்கன்னா 10-15% பாத்தீங்கன்னா உயர்ந்துனே இருக்கு மாணவர்கள் சேர்க்கை. தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மிஞ்சிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எங்கேயுமே கிடையாது. ஒரு அமெரிக்கா ஸ்டாண்டர்டுக்கு நிகரான ஒரு எஜுகேஷன் இந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மாணவர்கள் அரசு பள்ளியில தான் அதிகமாக தேர்ச்சி புரியுறாங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்டா இல்லையான்னு சொல்லிட்டு எஜுகேஷனை பார்த்து தான் வைப்பாங்க. ஆனா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பா செயல்படுறாங்க. எல்லாருமே சொல்றாங்க. ஏன் நேத்து கார்த்தி நடிகர் ஒரு பள்ளி விழால போய் அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. மிச்சம் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. சோ முக்கால்வாசி கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில அரசு பள்ளிகள் மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச அந்த மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் தான் நிறைய மார்க் எடுத்து அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணி மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு அகரம் பவுண்டேஷன் உதவி பண்றது. அரசு பள்ளி மாணவர்கள் தான் இங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அகரம் பவுண்டேஷன் நடத்துறவங்க சொல்றாரு. நடிகர் கார்த்திக் சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கு, அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கவர்மெண்ட். ஏகப்பட்ட திட்டங்கள் இந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல எந்த அமைச்சரும் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு பள்ளிக்கு போக மாட்டாங்க. ஆனா இந்த அமைச்சர் பார்த்தா தினமும் ஒரு பள்ளிக்கு போறதாகவும் சொல்றாரு. இது உண்மைதானே? சொல்றாங்கன்னு எதுக்காக? இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு 100-200 மாணவர்களுக்கு விருது கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் இல்ல. 1000-1500 மாணவர்களை சொந்த செலவுல படிக்க வைக்கணும்.
அது படிக்க வைக்கிறாங்க அவங்க. உன் தலைவன் என்ன பண்ணா? ஒன்னும் பண்ணல. அரசியல் தொடங்குறதுக்காக, அரசியலுக்காக வந்து ஒரு 3 வருஷமா வந்து இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பிடிச்சி நீங்க இந்த அளவுக்கு நீங்க பாராட்டுறீங்களே, எப்படி இது? ஒரு நடிகரை நம்புறீங்க நீங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வளர்ந்துருக்கு, நீங்க இந்த அளவுக்கு நீங்க தெளிவா பேசுறீங்க. யாரு கொண்டு வந்தது இதெல்லாம்? இந்த திராவிட கட்சி தாங்க. இந்த திராவிட கட்சிகள் தான் கொண்டு வந்தது. பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே கட்சி திமுக தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கமா. நீங்க பாட்டு மைக்ல உன் தலைவனுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும், அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இந்த மாதிரி பேசுறீங்களே, கொஞ்சமாச்சு மனசாட்சி வேண்டாம்? அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு? ஒரு கிஃப்ட் கொடுத்தா நீங்க வந்து ஒரு தலைவர் ஆக்கிடுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகை டான்ஸ் ஆடுறான், ஃபைட் பண்றான், ஏதோ பண்றான், அதெல்லாம் பிடிச்சா வந்து நீங்க தலைவர் ஆக்கிடுவீங்களா? தமிழ்நாடை காப்பாத்துறாரு அவரு? இதெல்லாம் சிந்திங்கம்மா. படிச்சிருக்கீங்கல்ல, கொஞ்சம் சிந்திக்கணும். மேடையில உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா படித்த பெண்கள். அதே போல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இவர் என்ன பண்றாரு, நல்ல ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு தான் கொடுக்குறாரு, அதாவது கிஃப்ட் கொடுத்து மோட்டிவேட் பண்றாரு. ஆனா மத்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கம்மியா மார்க் எடுக்கிறவங்களை வந்து அதிகமா மார்க் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தனியா வந்து பயிற்சி கொடுத்து மிகச்சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய வந்து பவுண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம். அதாவது வசதி இல்லாம இதனால வந்து கவனக்குறைவு கம்மியாகுது, கம்மியான மார்க் எடுக்கிறாங்க, அந்த பசங்க எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அதிகமான மார்க் வைக்கிறது வந்து இந்த அரசாங்கம் சிறப்பா செயல்படுது. அது போல வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியம். உங்களை மாதிரி படிச்சு நீங்க ஹையஸ்ட் வாங்கிட்டீங்க, ஆனா கிஃப்ட் வாங்க, இது ஊக்குவிக்கும் கிடையாது. சரி, இப்ப விஜய் வந்து உங்களுக்கு கொடுக்கல, நீங்க வந்து படிக்க மாட்டீங்களா? இல்ல படிக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, எப்படி எந்த தைரியத்துல இவர் நீங்க நல்ல தலைவன் நீங்க சொல்றீங்க? அதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா கொண்டு வரணுமா? அம்மா நான் ஒண்ணும் இல்லை, நீங்க எல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வரணும்னு சொல்லிட்டு அதையும் மைக்லயே சொல்லுங்க, உன் தலைவன் பார்க்கட்டும். பின்னாடி இந்த போட்டோ பார்த்திருப்பீங்க, அப்ப பின்னாடி யார் நிக்கிறதுன்றது நீங்க பார்த்திருப்பீங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து விஜய் அவங்க அப்பாவுடைய ஸ்டூடியோ எல்லாமே திறந்து வச்சதுலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இல்லாம இந்த திமுக ஆட்சியை பத்தி விஜய் வந்து பேசுறது வந்து ஏத்துக்க முடியல. அதிமுக வந்து ஒரு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்ப கூட வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அங்க உள்ளவர்கள் தான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்றத விஜய் சார் எப்படி மறந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி, இதை போட்டவொடனே பார்த்தீங்கன்னா இதுல திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து போறாங்க. அது மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி வந்து நான் முதல் படம் வந்து பண்ணது வந்து விஜய் அண்ணனை வச்சு தான் பண்ணேன், குருவின்ற ஒரு படம் வச்சு தான் பண்ணேன், அவரால் தான் இது ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை வந்து கிண்டல் பண்றான். எப்படி உனக்கு கலைஞர் தொடங்கி வச்சாரோ அந்த மாதிரி வந்து விஜய் வந்து ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து தொடங்கி வச்சாரு, அப்போ மட்டும் ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசுறீங்க. சரி, நான் அதே கேவலமா நான் உங்களுக்கு கேட்கிறேன், விஜய் வந்து யார்கிட்ட சம்பளம் வாங்கினாரு? உதயநிதி கிட்ட தான் சம்பளம் வாங்கினாரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? இதெல்லாம் வந்து அறிவு உள்ளவன் சிந்திக்கணும். சும்மா வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம திமுக கவர்மெண்ட்டை பத்தி பேசுறோம்னா நம்ம எங்க இருக்கிறோம், என்ன கேட்டகரியில இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், உடனே எல்லாம் ஃபயர் விட்டு இருக்கானுங்க. 22 அப்புறம் பாரு, 22 என்ன பண்ண போறீங்க? நேத்தே பாருங்க, ஒரு சர்ச்சையான விஷயத்த வந்து திருப்பி வந்து கொண்டு வராரு விஜய். அத பரந்தூர்ல வந்து அங்க போராட்டக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு மீட்டிங் மாரி நடத்துறாரு. ஏன் விஜய் என்ன பண்ண போறாரு எனக்கு புரியல. விஜய் என்ன பண்ண போறாரு? விஜய் வந்து என்ன, அங்க சில தரகர்கள் வந்து என்ன பண்றாங்க, நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்றது நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை, இதான் நடக்குது. அங்க உள்ள இருக்கிற 80% பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பட்டா இல்லாத லேண்டுகள், அதாவது அரசு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடங்கள் தான் வந்து அங்க நிறையவே இருக்கு. அங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து இப்ப அங்க ஏர்போர்ட் வரதுனால பாத்தீங்கன்னா சில தரகர்கள்லாம் உள்ள போந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்குற காசு கம்மி, நீங்க அதிகமா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கொடுக்க மக்களையும் வந்து கெடுத்து வந்து தங்களுக்கு காசு வர்றதுக்காக இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் போராட்டம். மக்களை வந்து தூண்டி விட்டு சில கையவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு பார்த்தோன்னா விஜய் போயிட்டு நிக்கிறாரு, விடுங்க நான் விவசாயத்து நிலத்தை காப்பாத்துறேன். அந்த நான் உண்மையா ஒண்ணு கேட்கிறேன்,
அங்க இருக்கிற விவசாயம் அழிஞ்சிச்சுன்னா வந்து எல்லாமே அழிஞ்சிருமா? விவசாயமே இல்லையா? ஒண்ணு தெரிஞ்சுங்க, விவசாயம் அதிகமாக இருக்கிற இடம் டெல்டா பூமி, டெல்டா ஏரியாஸ்ல தான் அதிகமான விவசாயம் நடக்குது. இங்க நடக்கிறதுலாம் சும்மா கம்மியா நடக்குது. இத்தனைக்கும் நம்முடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, அங்க இருக்கிற வந்து விவசாயிகளுக்கு ஒருவேளை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு விவசாயம் பண்றாங்களா, அதே மாதிரி விவசாயம் பண்ற அளவுக்கு இடமும் தந்து வீடும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இன்னும் என்ன பண்ணணும்? அங்க என்ன வசதி இருக்கு? பரந்தூர்ல இருக்கிறீங்களே, அங்க சுத்தி என்ன வசதி இருக்கு? ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அங்க நிறைய வசதிகள்லாம் வரும். ஏர்போர்ட் அங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அங்க கிடைக்க போகுது. ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் அழிஞ்சாதான் ஒரு பெரிய விஷயம் கிடைக்குங்க. இதுதான் நடைமுறை. நான் கேட்கிறேன், இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு, இதெல்லாம் எந்த இடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? விவசாயம் தான். விவசாயம் வந்து நம்ம அழிஞ்சு போச்சா? தமிழ்நாட்டுல அதிகமா நடக்கிறது பார்த்தா விவசாயம் தானே. இல்ல டெல்டா பூமியில கை வச்சாங்களா, விவசாயத்தை அழிச்சிட்டு வேற என்ன பண்றேன்னு சொன்னாங்களா? இல்ல அப்புறம் ஏன் இதை வச்சு ஒரு துரும்பு சீட்டை வச்சு சென்னை அது மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆக வேண்டிய விஷயத்த வந்து சில புரோக்கர்கள் வந்து தடுத்து நிறுத்தி இன்னமும் வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இதான் உண்மை. அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்ச இளைஞர்கள்லாம் எங்க வேலைக்கு போங்க, நீங்க சிந்திங்க. நீங்க இல்ல புரியல, ஏதோ பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்காங்க, எம்பிஏ எல்லாம் எம்பிஏ படிச்சவங்க விவசாயம் பார்ப்பானா வந்து? என்னங்க இது? இதெல்லாம் சிந்திக்கணும். ஒரு பக்கம் நீங்க இப்படி யோசிக்க, விவசாயத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க தயவு செய்து. அங்க விவசாயம் நடக்குது, ஒத்துக்கிறேன், ஆனா பெரிய அளவில் நடக்கல. இதுதான் உண்மை. இது திருப்பி வந்து இத பரந்தூர் விஷயத்த வந்து விஜய் வந்து ஆரம்பிக்கிறது தயாரா இருக்காரு. இத விஜய் வந்து ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். நம்ம இதை வச்சு அரசியல் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு கையெழுங்க. இல்லைன்னா நீங்களும் வந்து அவங்கள மாதிரி புரோக்கர் ஆயிடுவீங்கன்றது நான் சொல்லிக்க விரும்புறேன். உடனே சொல்லுவானுங்க, 200 ரூபாய் வாங்கிக்கின்னு வந்துட்டான்பா திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாடா, நான் திமுக முட்டே கொடுன்னு வச்சுக்கோ. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, திமுகவோட ஆதரவாளர் தான் நான் ஏன் ஆதரவாளர் இருக்கேன்னு தெரியுமா? அது தமிழ்நாட்டுடைய உரிமையை புடுங்குற வந்து பிஜேபி கிட்ட வந்து நாட்டை கொடுக்க விட மாட்டேன். இந்த வந்து திடீர்னு நடிச்சுட்டு தமிழ்நாட காப்பாத்த வரேன், எல்லாமே நான் பண்ண போறேன், நான் தான் புதுசா வந்து வளர்ச்சியை கொண்டு வர போறேன்ற நடிகன் கிட்ட எல்லாம் வந்து தமிழ்நாட்டை கொடுக்க முடியாதுடா. இவங்க 2 பேருக்கு திமுக எவ்வளவோ பரவாயில்ல, இதெல்லாம் வந்து நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களே வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது.